நமஸ்காரம் அண்ட் வெல்கம் டு நம்ம பாஷா வித் கமலா கோபால். இவ 4 பேர் 6 தெரிஞ்சுதான் உங்களுக்கு. இவளோட ஆம்படானில் இன்னைக்கு பயங்கர பிஸியாக இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லையா. ஃபர்ஸ்ட் ரெட்டில் உட்காண்டிருக்கிறது நம்மளோட ரங்கநாயகி தாயார், ரங்கநாதரோட பெட்டர் ஹாஃப். பின்ன பச்சையில் உட்காண்டிருக்கிறது நம்மளோட பத்மாவதி தாயார், நம்ம வெங்கடேஸ்வரரோட பொண்டாட்டி. பின்ன மூணாமத்தது நம்ம வரதராஜ சுவாமிகளோட பெட்டர் ஹாஃப், பேர் பெருந்தேவி. பின்ன ப்ளூவில் உட்காண்டிருக்கிறது புதுசாக கல்யாணமானது மேல்கோட்டை நம்மளோட செல்வநாராயணர், தட் இஸ் சம்பத்குமார், அவரோட பொண்டாட்டி யதுகிரி நாச்சியார். அப்போ இவன் 4 பேரும் கூடியிருக்காளாம். இன்னைக்கு பயங்கரமாக பேச்சு நடந்துட்டுருக்கு. கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெட்டு புடவையில் ரங்கநாயகி சொல்கிறா, என்னத்த கேட்டேன், இவளை நான் பார்க்கறதே இல்லை, வருஷத்தில் ஒருக்க தான், அதுவும் நம்மளோட இந்த பங்குனி உத்திரத்துக்கு மட்டும்தான், எங்களோட ஆனிவர்சரிக்கு மட்டும்தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கோம். இல்லாட்டா வேற சந்நிதி. நானும் படித்தாண்டா தாயார், நான் இதுக்குள்ளே தான் இருக்கேன். இவர் அங்கே எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வருவார் உற்சவம்னு. பின்ன நம்மளோட இவ சொல்கிறா, பத்மாவதி தாயார் சொல்கிறா, உன்னோடாவது பரவாயில்லையடி, 10-15 அடி டிஸ்டன்ஸில் தானே இருக்கார். என்னோட எப்படி தான், நான் கீழே, இவர் மலைக்கு மேலே, நான் இங்கே தனியாக உட்காந்துருக்கிறது. இவர் ஏதோ என்னது ஆம்படியான் மாதிரிலாம் ஆன் சைட் போவாளே, அங்கே போய் சம்பாதிச்சு கடனை மீட்டுறதுக்காக போன மாதிரியாக்கா அவர் போயிருக்கார், கடனை மீட்டின்னு இருக்கார் இன்னமும். பின்ன எனக்கு ஒரு தனி உற்சவம், அவருக்கு ஒரு தனி உற்சவம், இப்படி எதுக்கு இத்தனை வீண் செலவு பண்ணுறாரு தெரியலையேங்கிறாள் பத்மாவதி தாயார். அதுக்குள்ள வரதராஜ பெருமாளோட தாயார் பெருந்தேவி அவ சொல்றா, ஐயோ உங்க கதை வேற மாதிரி, என்னோட நீங்க கஷ்டத்தை கேட்டேளா, நான் எங்க ஊர்வலத்துக்கு இப்படி உற்சவத்துக்கு இறங்கினா பின்னாடியே இவர் வந்துருவார் எல்லாத்துக்கும். காஞ்சிபுரத்துல நான் தனியா சுத்தவே முடியாது, இவர் பின்னாடி சுத்தின்ண்டே இருப்பார், எல்லாத்துக்கும் எங்க கூடயே இருக்காருன்னு. அதுக்குள்ள இவன் 3 பேரும் ஆழறதுக்குள்ள நம்ம மேல்கோட்டை யதுகிரி நாச்சியார் சொல்றா, ஐயோ உங்களுக்கு அது கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, எனக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, நீங்கள் என்னது, நானும் என்னோட ஆமனானும் வெளில அரங்கிறதுக்குள்ளே எங்கள் மாமனார் ராமானுஜர் பின்னாடியே வருவார் எல்லாத்துக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக எடுத்து ஒரு ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். இதை நான் இன்றைக்கி தான் கேட்டேன் ஃப்ரம் துஷ்யந்த் ஸ்ரீதர்ஸ் அவரோட உபன்யாசத்தில். ரொம்ப அழகாக சொன்னார் அவர். ஸோ ஜஸ்ட் ஷேரிங் இட் வித் யூ. இது நம்ம ஒரு ஜென்ரல் கான்டெக்ட்ல பார்க்கப்படாது. இவெல்லாம் ஹியூமன்ஸ், நம்மள மாதிரி இல்லை. இது இவளோட பகவானோட உற்சவம் போது அவர் எத்தனை பிஸியா இருப்பார்னு, அவளோட வைஃப் எல்லாம் எப்படி ஃபீல் பண்றான்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்.